ஒரே விமானத்தில் தன்னுடைய மாமனாரின் பக்கத்தில் அமர்ந்து டெல்லியில் இருந்து சென்னை வரும் தமிழக முதல்வர் விஜய் அவர்கள், தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் 3 நாள் அரசுமுறை பயணமாக டெல்லி சென்றிருந்தார். டெல்லியில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்றதுடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உள்ளிட்ட முக்கிய தலைவர்களையும் நேரில் சந்தித்து பேசினார். முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு அவர் டெல்லிக்கு மேற்கொள்வது இரண்டாவது பயணமாகும். கடந்ததாக மே 27 அன்று டெல்லி சென்றிருந்தார். தற்போது டெல்லியில் சங்கீதா அவர்களின் அப்பா, அதாவது தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களின் மாமனாரான சொர்ணலிங்கம் அவர்கள் தன்னுடைய பிசினஸ் மீட்டிங்காக கடந்த 2 நாட்களாகவே டெல்லியில் தான் இருப்பதாகவும், தன்னுடைய மாமனார் சொர்ணலிங்கம் அவர்களை விஜய் அவர்கள் நேரில் சந்தித்து பேசியதாகவும், இந்த பேச்சுவார்த்தை குடும்பம் சார்ந்து இருந்ததாகவும், அப்போதுதான் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் பனையூரில் இருக்கக்கூடிய வீட்டிற்கு அழைத்ததாகவும், இதனை சொர்ணலிங்கம் அவர்கள் ஏற்றுக்கொண்டு தான் வருகிறேன் என்று கூறியதாகவும், தன்னுடைய தாய் சோபா மற்றும் சந்திரசேகர் அவர்கள் இருவருமே சொர்ணலிங்கம் அவர்களிடம் குடும்ப விஷயமாக சில பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும் என்று கூறியதாகவும், இதன் காரணமாகவே டெல்லியில் இருக்கக்கூடிய சங்கீதாவின் தந்தை தற்போது தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் சென்னை திரும்பும்போது விஜய் அவர்களுடன் சேர்ந்து சங்கீதாவின் தந்தை சொர்ணலிங்கம் அவர்களும் சென்னை வர இருப்பதாகவும், இது குடும்பம் சார்ந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கும் முடிவாகவே இருப்பதாகவும், விரைவிலேயே சங்கீதாவும் சென்னை வர இருப்பதாகவும், தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களின் குடும்பம் சீக்கிரம் இணைய போவதாகவுமே சில தகவல்கள் வெளியாகியுள்ளது. தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களின் பிறந்த நாள் ஜூன் 22. அதற்கு முன்னதாகவே சங்கீதா அவர்கள் லண்டனில் இருந்து சென்னை வர இருப்பதாகவும், மீண்டும் விஜய் அவர்களும் சங்கீதாவும் இணைந்து வாழ இருப்பதாகவும், சங்கீதா அவர்களின் தந்தை சொர்ணலிங்கமும் இதைத்தான் விரும்புவதாகவும், இது குறித்து சங்கீதாவிடம் ஏகப்பட்ட முறை பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட சொர்ணலிங்கம் தற்போது இறுதியாக தன்னுடைய மகளை விஜய் அவர்களுடன் சேர்த்து வைக்காமல் விடமாட்டேன் என்று உறுதியாக இருப்பதாகவும், இதன் காரணமாகவே சொர்ணலிங்கம் அவர்கள் டெல்லியிலிருந்து சென்னை வர இருப்பதாக சில தகவல்கள் ஹாலிவுட் வட்டாரங்களில் இருந்து வெளியாகியுள்ளது.